பொதுவா சின்ன வயசுல நம்ம எல்லாருமே நிறைய பொம்மைகளோட விளையாண்டுருப்போம். ஆனா அதே பொம்மைக்குள்ளேயே அமானுஷ்யம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட உலகத்தையே பயமுறுத்தின ஒரு 5 அமானுஷ்யமான பொம்மைகளை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்திபீடியா, நான் உங்க சக்திவேல். வாங்க இந்த அமானுஷ்யத்துக்குள்ள போலாம். 90 வருஷம் பழமையான இந்த பொம்மையோட பேர் தான் மேண்டி. இந்த பொம்மையை கடைசியா வச்சிருந்தது ஒரு சின்ன பொண்ணு தான். காலையில டைம்ல இந்த பொம்மையோட ஜாலியா விளையாண்டுட்டு நைட் டைம்ல இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டு விளையாடுறது. ஸோ இது இந்த பொண்ணோட ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு அலமாரியை வச்சுட்டு அந்த பொண்ணு நைட்டு படுத்திருக்கா. நைட் டைம்ல இந்த அலமாரி கிட்ட எனி டைம் பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதை ஒரு செகண்டுக்கு அப்புறம் கவனிச்ச அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இந்த அலமாரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா. பட் ஆனா சின்ன பொண்ணு அப்படின்றதுனால பயத்தாலேயே அந்த அலமாரி பக்கத்துல என்ன இருக்குன்னு போயிட்டு பார்க்காம பேஸ்மெண்ட் கீழே இறங்காம அவளோட ரூம்லயே இந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு படுத்திருக்கா. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அவளோட பொம்மை வச்ச இடத்துல இல்ல. ஜன்னல் பக்கத்துல வெளியே பார்த்த மாதிரி அந்த பொம்மையோட தலை மட்டும் திரும்பி இருந்தது. இதை பார்த்து ஒரு செகண்ட் ஆச்சரியப்பட்ட அந்த பொண்ணு அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி டெய்லி இதே மாதிரியான இன்சிடென்ட் நடக்கிறத அந்த பொண்ணு நோட் பண்ணியிருக்கா. திடீர்னு ஒரு நாள் உண்மையிலேயே இந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன பொண்ணு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல அந்த பொம்மையை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்திருக்கா. நைட் டைம்ல நடுராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டதுக்கு அப்புறமா அந்த அலமாரியை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு அந்த பொம்மை எங்க இருக்குன்னு போயிட்டு பார்த்தா அந்த பொம்மை தானா நடக்கிறத அந்த பொண்ணு பார்த்துருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அதிர்ச்சியா சொன்ன அந்த பொண்ணு முதல்ல அவங்க அம்மா அப்பா யாரும் நம்பல. அடுத்து நைட் டைம்ல அவங்க அம்மா அப்பா எல்லாருமே மொத்தமா பேஸ்மெண்ட் கீழே பார்க்கும்போது இந்த பொண்ணு சொன்ன விஷயம் அந்த இடத்துல ரியலா நடந்ததை பார்த்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த பொம்மைக்குள்ள அப்படி என்ன அமானுஷ்யம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே அப்போ கிடைக்கல. அப்படின்றதுனால இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு மியூசியத்தில் போயிட்டு வித்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த வீட்டில் இருந்த அந்த சின்ன பொண்ணு ரொம்ப நிம்மதியாக தூங்கி இருக்கிறா. ஆனால் இந்த அமானுஷ்யம் அந்த மியூசியத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நைட் டைம்ல இந்த பொம்மையை வச்சிருந்த அந்த கண்ணாடி கிளாஸ் தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அதை வாட்ச்மேன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா அந்த பொம்மை அசைறத அந்த வாட்ச்மேன் நோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நோட் பண்ண உடனே இந்த பொம்மையை பார்த்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் பயந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பேய் பொம்மை அப்படின்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபாதர் உண்மையிலே இந்த பொம்மைக்குள்ள என்ன அமானுஷ்யம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மியூசியத்துக்கு அந்த பொம்மையை பார்த்துருக்கிறாரு. அப்படி அந்த பொம்மையை பார்க்கும்போது அந்த பொம்மையோட ஆரிஜின் ஸ்டோரியே அவர் ஒரு செகண்ட் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு இந்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்திருக்கா. ஸோ அப்போ அந்த பொண்ணு பேஸ்மெண்ட் கீழே போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்ட போது அவங்க அம்மா அப்பா தவறுதெல்லாம் அந்த பொண்ணு கீழே இருந்ததை பார்க்காம டோரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூச்சு திணறி இறந்து போன அந்த 5 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட ஆன்மா இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத இந்த ஃபாதர் சொல்றாரு. இன்ன வரைக்கும் இந்த பொம்மையை பார்க்க போற வாலண்டியர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஃபீலை அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணதா இன்ன வரைக்கும் நம்பப்படுது. 2003 ஹெரால்ட் அப்படின்ற ஒரு டாலை ஒருத்தர் ஈபேல வாங்கியிருக்கிறாரு. அந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறமாவே வீட்டுல பல அமானுஷ்யமான விஷயங்களை தொடர்ச்சியா நடக்கிறத அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அவர் ஆசாசியா ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த பூனை இந்த டால் வந்ததுக்கு அப்புறமா இறந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நோட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அடிக்கடி இந்த பொம்மையை பார்த்தாலே தலை வலிக்கிறத நோட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிறத அவர் பாக்குறாரு. அடுத்து இந்த டாலை எங்க வாங்கினாரோ அதே இடத்துலயே இந்த டாலர் ரிட்டர்னும் பண்றாரு. அதுக்கு அடுத்து பல கஸ்டமர்ஸும் பல ஓனர்ஸுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த டாலை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி திரும்பி இதை ரிட்டர்னே தான் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணவங்க எல்லாருமே ரிட்டர்ன் எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு, இது எங்களை ரொம்ப பயம்புறுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்த அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்து ஆண்டனி அப்படின்ற ஒரு ப்ரீஸ்ட் இந்த டாலை பர்ச்சேஸ் பண்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாலுக்கு ஒரு எண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டனி கிட்ட தான் வந்துச்சு. ஸோ இந்த ஆண்டனி அப்படின்ற ஒரு ப்ரீஸ்ட் அப்படின்றதுனால இந்த டால் வந்ததுக்கு அப்புறமா இந்த டாலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த டாலுக்குள்ள ஒரு ஆன்மா
அடப்பட்டு இருந்ததை கவனிச்சிருக்கிறாரு. இந்த ஆன்மா வந்து இந்த டால்ல இருந்து தனியா எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டால் வந்து ஒரு நார்மலான ஒரு டால் ஆயிடுச்சு. இதுமேல் இந்த டால்ல வந்து எந்த ஒரு பேயுமே இல்லை, அதனால இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் நீங்க கட்டி விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி லீகலாவே நியூஸ் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டால் தான் 100 வருஷம் பழமையான ஒகிகோ அப்படின்ற ஒரு டால். இன்ன வரைக்கும் இந்த டாலுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருக்க மக்கள் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இந்த டாலுக்கு ஏன் ஒகிகோன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி சுட்சுகி அப்படின்ற ஒரு சின்ன பையன் அவனோட 2 வயசு தங்கச்சியான ஒகிகோக்கு இந்த டாலை வாங்கிட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்து 2 வயசு அப்படின்றனால இந்த டாலை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்றனால அந்த டாலை வச்சு அந்த பொண்ணு டெய்லியுமே விளையாண்டுட்டு தான் இருந்திருக்கா. சோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன்ல வந்து அந்த பொண்ணு இறந்தும் போயிட்டா. இந்த பொண்ணு இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா அந்த டால் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு ரேக்ல வைக்கிறாங்க. அடுத்து சில மாசங்களுக்கு அப்புறமா சுட்சுகி அப்படின்ற அந்த பையன் அந்த டாலை போயிட்டு பார்க்கும் போது அந்த டாலோட முடி வந்து வாங்கினதோட வளர்ந்துருக்கிறத நோட் பண்ணியிருக்கான். இந்த முடி எப்படி ஒரு பொம்மைக்கு எப்படி முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா, அந்த டால் வந்து வளர்றத அவங்க அம்மா அப்பா கிட்டே வந்து போயிட்டு சொல்றான். அவங்க அம்மா அப்பா முதல்ல நம்பல அப்படின்னாலுமே உண்மையிலேயே முடி வளர்றது வந்து அவங்க அம்மா அப்பாவே நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த முடியை வெட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த முடியை போயிட்டு காட்டும் போது அந்த முடியை ரிசர்ச் பண்ண அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா ஒரு மனுஷங்களோட முடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டு ஒரு செகண்ட் அதிர்ச்சியான அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு ஒகிகோ இந்த பொம்மைக்குள்ளதான் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்ட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த பொம்மையை வந்து அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள்ல இந்த பொம்மையை அவங்க வித்துட்டாங்க. இந்த பொம்மையை வித்ததுக்கு அப்புறமா இன்னுமே அந்த பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்றது நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷங்களோட முடிதான் இந்த பொம்மையில இருந்து எடுக்கப்பட்ட முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னதுதான். இதுதான் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சயின்ஸாலேயே விளக்கம் தர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டா டால். கெரிவேரன் அப்படின்ற ஒரு வயசானவர் அவரோட சின்ன வயசுல சரியா ஒரு 20 வயசுல அவர் தங்கியிருந்த அவரோட பழைய வீட்டுக்கு போயிட்டு அவரோட கடைசி காலத்தை அங்க கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ பழைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பழைய வீடு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்காம ரொம்ப பழசா இருந்தது அவர் நோட் பண்ணியிருக்காரு. எங்க தொட்டாலுமே டஸ்டா ரொம்ப வந்து துருப்பிடிச்சு போய் ஸோ இந்த மாதிரி இருந்ததை அவர் நோட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து அவர் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாக்குறாரு. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு ஒரு பயங்கரமான ஒரு பேய் பங்களா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷம் ஒளிஞ்சிருக்குது, நாங்க டெய்லி நைட்டு தூங்கும் போது இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விதமான சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள யாரும் போயிடாதீங்க, இந்த வீட்டு ஓனரா நீங்க இருந்தீங்கன்னா கூட இந்த வீட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த கெரிவேரன் அவரோட பழைய வீட்டை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல எவ்வளவு பெரிய பயமே இருந்துச்சுனாலும் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு அமானுஷயமே கிடைக்கல. ஆனா அதுக்கு பதிலா அவருக்கு கிடைச்சதுதான் இந்த லிட்டா அப்படின்ற இந்த ஒரு டால். இந்த டாலை வந்து பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த டாலுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கும் அப்படின்றத அவர் வந்து ஒரு விஷயம் நோட் பண்றாரு. அடுத்து இந்த டாலை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போயிட்டு மியூசியம்ல போயிட்டு விசாரிக்கும் போது இந்த டால் வந்து சரியா 250 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் யூரோப்ல வந்து பப்பட் ஷோக்காக இதை வந்து தயார் பண்ண ஒரு டாலா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே டாலை போயிட்டு சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு காட்டும் போது 200 வருஷத்துக்கு முன்னாடி சரியா 6 வயசு ஒரு சின்ன பையன் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டான். அந்த பையனோட ஆன்மா இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. இதை பார்த்து அதிர்ச்சியான கெரிவேரன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இதை வந்து மியூசியத்துக்கே டொனேட் பண்ணிட்டாரு. அடுத்து மியூசியத்துக்கு வரவங்க எல்லாருமே இந்த டாலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகு மாதிரி அவங்களுக்கு தோணி நிறைய பேர் வந்து அழுகும் செஞ்சிருக்காங்க இந்த டாலுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த டாலுக்கு உள்ள பக்கத்துல போனாலே ஃபீலிங்ஸ்லாம் ஒரு மாதிரி வெளியே வந்து அழுகதான் தோணுது அப்படின்ற மாதிரி நிறைய விசிட் பண்ண வந்த நிறைய விசிட்டர்ஸ் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2005ல வந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்கு இந்த டாலை எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தரை அழுகுறாரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு பர்சனையும் ஒருத்தரை கூப்பிடுறாங்க. இந்த டாலையும் பக்கத்துல வச்சு இவர் அழுகுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோல காட்டும் போது இந்த லிட்டா டால் வச்சிருக்கும் போது 2 செகண்ட்ல அவர் அழுததை நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டால் வந்து அசைறத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆன மோஸ்ட் ஹைபிக்கான வியூஸ்ல இந்த டாலை பத்தி போட்ட அந்த ரியாலிட்டி ஷோ வியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பீப்புள் பார்த்துருக்காங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்குமே உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போதுன்னா ஆனபெல் டால்.
ஆனபிள் அப்படின்ற இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இதை பத்தி புதுசா சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா 2017 ரொம்ப பயங்கரமான ஒரு படம், பேய் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா இந்த ஆனபிள் அப்படின்ற இந்த படம் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை ரியல் லைஃபை வந்து தழுவிதான் ஜேம்ஸ் வான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஜேம்ஸ் வான் கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்கும் போது அவர் டைரக்ட் பண்ண கான்ஜரிங் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேய் படங்கள்ல அவர் ஷூட் பண்ணும்போது எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயம் அவரை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அப்படி உண்மையிலே இந்த ஆனபிள் படத்துலயும் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஷூட்டிங் அவங்க காட்டுக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி காட்டுக்குள்ள எடுக்கும்போது அவங்களுக்குமே நிறைய பேரனார்மலான விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே. இந்த ஆனபிள் அப்படின்ற இந்த டாலை பத்தி ஒரு படம் எடுத்தவங்களுக்கு இவ்வளோ ஒரு பேரனார்மலான விஷயம், இவ்வளோ ஒரு அமானுஷமான விஷயங்களை அவங்க சுத்தி ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இந்த பொம்மைக்குள்ள அப்படி என்ன அமானுஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அதோட உண்மையான கதையை இப்ப நம்ம பார்ப்போம். சரி, 1917 நர்சரி படிக்கிற பொண்ணுங்க வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்து ஹாஸ்டல்ல தங்கி அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்ப அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணோட அம்மா வந்து நீங்க தனியா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாலை வந்து அந்த பொண்ணுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே காலங்காத்தால நர்சிங் படிக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னாலுமே அடுத்த நாள் ஈவினிங் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சிருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம செவுத்துல ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ்ல எழுதி இருந்ததை அவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க. கையில் அந்த சாக் பீஸ் வந்து இந்த பொம்மையோட கையில் இருந்ததே அவங்க நோட் பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சியான அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே இந்த பொம்மைக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நைட் டைம்ல வீட்டில் இருந்து தங்கும் போது நைட் டைம்ல அவனுக்கு ஒரு கனவு ஒன்று வந்திருக்கு. அந்த கனவுல இந்த பொம்மை அவனை போட்டு அடிக்கிற மாதிரியும் அவனை காயப்படுத்துற மாதிரியும் கனவுகள் வந்திருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இது வெறும் கனவு தானே அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா கையை பார்த்தா உண்மையிலேயே அவன் கையில ஒரு காயம் இருந்திருக்கு. கேட்கவே பேய் படம் மாதிரி இருக்குல்ல. எஸ், இது வந்து ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறத அந்த 2 பொண்ணுங்களும் நோட் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் இவங்க வந்து வீட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து இந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னு பார்த்தா இந்த பொம்மை நகர்றத அவங்க கண்குள்ள பார்த்தாங்க. அதுக்கடுத்து அமெரிக்காலேயே ஒரு மிகப்பெரிய பேரனார்மல் எக்ஸ்பர்ட்ஸான எட் அண்ட் லாரன் வேரனை கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து இந்த பொம்மைக்குள்ள இருக்க மர்மம் என்ன அப்படின்றத அவங்க சால்வ் பண்றாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எந்த இடத்துல என்ன ஒரு ஹாரரான ஒரு கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படின்னா அங்கிருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பொம்மையை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா இந்த பொம்மை வேற ஒரு இடத்துல இருந்திருக்கு. சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா இந்த ஒரு வீடியோ கேப்சர் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல மர்மமான ஹாரரான காமெடியான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி நான் ஒரு புதிய வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.